தமிழ்நாடு அரசால் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் கூட்டமானது தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட முதல்வர்கள் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த 24 கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாம ஒத்த கருத்துடைய பல்வேறு விஷயங்களை அதாவது தீர்மானமாக முன்மொழியிருக்கிறார்கள். இதற்காக தமிழ்நாடு வந்திருக்கும் அவர்களை நேற்றைய தினம் முதலே தமிழ்நாடு எம்பிகள் அவர்களை வரவேற்ற நிலையில் இன்றைய தினம் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு பரிசும் கொடுக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் கொடுக்கப்பட அந்த பரிசளிப்பில் காஞ்சிபுரம் பட்டு மற்றும் சேலைகள் மற்றும் கோவில்பட்டி கடலை மிட்டாய், கொடைக்கானல் பூண்டு உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த வகைகளிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினம் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அதாவது இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு எம்பிகள் அவர்களுக்கு வரவேற்று நேற்று இரவு தினம் கொடுத்தார்கள் என்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த தினம் ஒரு தீர்மானமும் முன்மொழிப்பட இருக்கிறது. இந்த தீர்மான அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு இன்றைய தினம் பரிசு பொருட்களாக பத்தமடை பாய், தோட்டர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வரிக்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோயில்பட்டி கடலை மிட்டாய் மற்றும் ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டு பொருட்களும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அங்கு வருபவர்களுக்கு சிறப்பாக 5 மொழிகள் அதாவது பார்லிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படும் அந்த மொழிபெயர்ப்பு கருவிகளும் வழங்கப்பட இருக்கிறது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பஞ்சாபி உள்ளிட்ட இந்த 5 மொழிக்கான சிறப்பு வாய்ந்த அந்த மொழிபெயர்ப்பு கருவியும் அவர்களுக்கு அந்த மேடையில் வைக்கப்பட இருக்கிறது.